அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வயலில் சுற்றி மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் வெள்ளம் சூழ்ந்துருந்துச்சு. இதனால் எந்த மரம் பாதிக்காதுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் தேக்க மரம் எல்லாமே தண்ணி அதிகமாக இருந்ததுனால எல்லாமே பட்டு போச்சு. அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட அத்திமரம் இருந்துச்சு. அத்திமரம் இந்த வருஷம் நல்லா காய்ச்சி இருந்துச்சு. சரி, அப்படியே அத்திமரம் எதுவும் பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தோம். அத்திமரத்துக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் காய்கள்லாம் மறுபடியும் காய்ச்சிருந்துச்சு. என்ன எப்பயுமே நல்லா சடச்சடையாக காய்ச்சிருக்கோம். ஆனால் இந்த தடையும் தான் கொஞ்சமாக காய்ச்சிருந்துச்சு. அப்போ இருந்தாலும் மரத்துக்கு எந்த பாதிப்புமே ஆகாமல் இருந்துச்சு. நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்த நிறைய நண்பர்கள் அத்திப்பழம் கேட்டு நம்ம கொடுக்க முடியாததுக்கு காரணம் இப்படி வெள்ள நீர் சூழ்ந்துருக்கிறதுனால நம்மளால் வயலுக்குள்ளே போக முடியல. அதனால தான் நம்மளால் அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் கொடுக்க முடியல. இந்த வெள்ள நீர் வடிஞ்சது பின்னாடி தான் மறுபடியும் மரத்தெல்லாம் பராமரித்து அத்திப்பழம் கொடுக்க முடியும். இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மாமரம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல் அதோட பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது பூவெல்லாம் நல்லா பூத்து நிறைய இடத்துல அங்கங்கே பிஞ்சு வச்சிருந்துச்சு. இதுலேருந்து தேக்கு மரம் வறட்சி தாங்கி வளரக்கூடியது, தண்ணி அதிகமாக தான் பட்டு போகும் அப்படின்ற நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டாச்சு.